ஒரு பெரிய டைனிங் டேபிள் வச்சு 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப தாமஸ் ஆண்ட்ரே பேசாம பாருங்க, கண்ணா நான் இந்த நாள் தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்ட அவனோட அசிஸ்டன்ட் பெரிய சூட்கேஸ் வந்து எடுத்து வைப்பான். நம்ம ஹீரோ இது என்னது அப்படின்னு கேட்க தாமஸ் ஆண்ட்ரே அதுக்கு கண்ணா நீ என்னோட கில்ட் மெம்பர் உயிரை விட்டதுக்காக நான் அந்த பரிசு உனக்கு கொடுக்குறேன், இதை உன்னால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி திறப்பா பாருங்க. நம்ம ஹீரோவோ இது காமிஸ் டிராகனோட தானே அப்படின்னு சொல்ல தாமஸ் ஆண்ட்ரே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, இது காமிஸ் டிராகனோட ஷார்ப்பான பல்லுல இருந்து செஞ்சது, அது எனக்கு அடிச்சு போன அதை எடுத்து பெரிய ஸ்வாடா தான் செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா எது எப்படியோ என் முடிவை மாத்திக்கிட்டு நான் 2 டேகரா செஞ்சுட்டேன், அது இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது உங்களுக்கு தான், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த டேகரை எடுத்து பார்ப்பான் பாருங்க, அதோட அட்டாக்கிங் பவர் பிளஸ் 1500 போகும். நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க, நான் இது வரைக்கும் டீமன் கிங் பாரனோட ஸ்வாட் தான் இவ்வளவு பவர்ஃபுல் நினைச்சேன், ஆனா இது அதை விட வேற லெவல் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம விஜய் சொல்ற மாதிரி எனக்கே துப்பாக்கியான்ற மாதிரி நம்ம ஹீரோ எனக்கே டேகரா அந்த மாதிரி சுத்துவான் பாருங்க. இதுதாங்க அப்சல்யூட் சினிமா, மாசா இருக்கும். அதை பார்த்து தாமஸ் ஆண்ட்ரே மிரண்டுருவான். நான் ஒன்றும் தப்பான முடிவு எடுக்கல, நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன், கண்ணா அந்த டேகரை வச்சு என்ன போட்டு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அந்த டேகரை ஸ்டைலா பிடிச்சிட்டு இது மொத்த டேகரை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இது என்ன கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆகுது அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அங்குள்ளவனுங்களாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. தாமஸ் ஆண்ட்ரே அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கண்ணு இப்போ என்ன சொல்ற அப்படி பேசிட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோட்ட தாமஸ் ஆண்ட்ரே கேட்பா பாருங்க, கண்ணா என்னோட கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படி கேட்பானா. நம்ம ஹீரோவோ இது உண்மையாலும் நீங்க எனக்கு ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பானா. என்ன கண்ணா ஃப்ரீன்றீங்க, இது ஃப்ரீ இல்ல, இது என்னோட அன்பளிப்பு, நீங்க என்னோட கில்ட் மெம்பரை உயிரை விட்டீங்க பாத்தீங்களா, அதுக்காக நான் கொடுக்குற அன்பளிப்பு, இது என்னோட மன மகிழ்ச்சிக்காக நான் கொடுக்குறேன், இதனால நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது 2 பேருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீஸ் ஆயிருவாங்க. ஏதோ ஒரு பவர் மாதிரி தெரியும். டக்குன்னு பார்த்தா இவன் தாமஸ் ஆண்ட்ரே சஞ்சின் பூ இங்க என்ன நடக்குது அப்படிமா பாருங்க. பார்த்தா ரோட்ல எல்லாரும் வானத்தை ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவோம் பாருங்க, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எனர்ஜி வானத்துல தான் தோண்டி இருக்கணும், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க பாருங்க. அங்க தாமஸ் ஆண்ட்ரேவோ நான் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெரிய கேட்ட பார்த்ததே இல்ல, இது ரொம்பவே பெருசா இருக்கு, காமிஸ் டிராகன் வந்ததை விட ரொம்பவே பெருசா இருக்கு அப்படி சொல்லுவான் பாருங்க. அது அப்படி பெருசா இருக்கும். அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா அது மொத்த ஊரே கவர் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெருசா இருக்கும். இதுக்கப்புறம் தான் மோனர்க் எல்லாருமே அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவம் நிறைய இருக்க போகுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பங்கமா வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.